கன்னிக்கு தான் வந்து ரொம்ப அருமையான வருடம், ஜாக்பாட் வருடம். அப்படி கன்னி வந்து காத்திருந்தது அப்படின்லாம். இது உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் பேக்கேஜே வந்து இப்ப இறைவன் தர்றாரு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. உங்களுக்கான ஒரு நல்ல வேலை, நல்ல ஒரு மைக்ரேஷன், ஊர் மாற்றம், இடம் மாற்றம், தொழில் மாற்றம்னு சொல்லுவோம் இல்லையா? இதெல்லாம் அருமையா கிடைக்கப்பெறும். இவங்களை பொறுத்த வரைக்கும் பாக்கியாதிபதி விரையாதிபதி. அப்ப நம்மளுக்கு தொழில நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள், மிகப்பெரிய வந்து ஒரு பதவி ப்ரமோஷன்லாம் கிடைப்பது, வெளியூர் வேலை வாய்ப்பு, ஒரு பெரிய வழக்குள்ள சிக்கி அவங்களாவே இல்லை அப்படின்ற மாதிரி உடல் ஆரோக்கிய குறைபாடு, குடும்ப உறவுகள்ல இருந்து, ஒரு படிப்புல தடைப்பட்டதுல, கடன் பிரச்சனையில இருந்து, மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த புத்தாண்டுல வந்து என்ன மாதிரியான பலன்கள் நடக்கவிருக்குதுன்னு ரொம்ப ஆர்வமா காத்து கொண்டிருக்குது மேஷம். மேஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சனீஸ்வர பகவான் விரயத்தில் இருந்து நமக்கு வந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 11ல் வந்து நம்மளுக்கு ராகுவும், நமக்கு 5ல் கேதுவும் இருந்து நிறைய மன உளைச்சல், ஒரு குழப்பம், ஒரு விரக்தி மனப்பான்மை, எதுலையுமே வந்து ஒரு நிறைவில்லாத தன்மை, இதையெல்லாம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மேஷத்துக்கு இந்த காலகட்டம் குரு பகவான் நமக்கு 3ல் இருந்து நிறைய வந்து ஒரு சுப நிகழ்ச்சிகள், ஒரு சுப பிராப்திகள் இதெல்லாமே கொடுத்து கொண்டிருந்தாலும் எதுலையுமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பொருளாதார ஒரு எதிர்பார்ப்பு வந்து இன்னும் நிறைவடையாம இருக்குது. நிறைய வந்து பொருளாதார பிரச்சனைகளையும் உடல் ஆரோக்கிய குறைபாடையும் சந்தித்து கொண்டிருந்த மேஷத்துக்கு இந்த காலகட்டம் வந்து குரு பகவான் நம்மளுக்கு 4ஆம் இடத்தில் வந்து உச்சமாக போகிறார். இந்த சுபரானவர் இவங்களை பொறுத்த வரைக்கும் பாக்கியாதிபதி விரையாதிபதி. அப்ப நம்மளுக்கு தொழில நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள், தொழில வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பதவி ப்ரமோஷன்லாம் கிடைப்பது, வெளியூர் வேலை வாய்ப்பு, ஒரு சிலருக்குலாம் வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருதெல்லாம் வாங்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு அமைப்புகள்லாம் இந்த காலகட்டம் வந்து காணப்படுது. அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்குலாம் திருமணமே நடக்கல அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் 8ஆம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துறாரு இல்லையா? அது மாங்கல்ய ஸ்தானமும் கூட. அதனால திருமண பாக்கியம் நிச்சயம் உண்டு. இந்த காலகட்டம் மேஷம் வந்து வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கை, அதே போல நல்லா வந்து ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும்னு காத்து கொண்டிருந்தவங்களுக்கெல்லாம் இப்ப அந்த அமைப்பு ஏற்படுவது, அனைத்து விதமான சுபகாரியங்கள், பிரயாணங்கள், பிரயாணத்தால் லாபம், இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்க போகுது. மாணவர்களுக்கு அருமையான கல்வி முன்னேற்றம். இது வரைக்கும் படிக்காத பிள்ளைங்க கூட இப்ப படிச்சு நல்ல ஒரு மார்க் எடுப்பது, அவங்க வந்து அவங்களுடைய கல்வி நிறுவனத்துக்கும் அவங்க பெற்றோர்களுக்கும் வந்து பெருமை சேர்க்கக்கூடிய காலம். பெண்களுக்கு புகுந்த வீட்டுல இருந்த மன கஷ்டங்கள்லாம் நீங்கி அவங்களுடைய அங்கீகாரம்லாம் கிடைப்பது. சொல்லுவாங்க இல்லையா, எங்க நாத்தனார் புரிஞ்சுக்கல, எங்க மாமியார் புரிஞ்சுக்கலாம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களே இப்ப சொல்லுவாங்க, ஐயோ எங்க அண்ணனுக்கு, என் தம்பிக்கு இவங்க வந்து வாய்க்கலன்னா அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவ்வளோ அருமையா குடும்பத்தை பார்த்துக்கிறாங்கன்னு உங்க காதுபடவே அவங்க வந்து புகழ்ந்து பேசுவதை நீங்க கண்கூடாக காணலாம். வயதுல மூத்தவங்க மட்டும் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. பிபி, கொலஸ்ட்ராலு அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஒரு தசைப்பிடிப்பு, இதெல்லாமே ஒரு அஜீரண கோளாறு இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. அதனால உடல் ஆரோக்கியம் மட்டும் எப்பவும் மேஷம் கவனமாக இருக்கணும். கோவத்தை மட்டும் குறைத்து கொள்ளணும். நீங்க அடக்கமா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அமைதியா இருந்துட்டீங்கன்னா அந்த பிரச்சனை தானாவே போயிடும். இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கான ஒரு குழந்தை பாக்கியம், நல்ல வேலை வாய்ப்பு, வண்டி வாகன சேர்க்கை, தொழில வந்து நல்ல விருத்தி, நல்லா இது வரைக்கும் ஒரு தன வருவாய் இல்ல, குடும்பத்துல வந்து ரொம்ப ஒரு பிரச்சனையாக இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு மன நிம்மதி கொடுப்பது. திருச்செந்தூர் முருகப்பெருமானை இப்பெல்லாம் போய் திருச்செந்தூர்ல பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல. அந்த முருகப்பெருமானை வியாழந்தோறும் 3 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடும் பொழுது, அதே போல சுண்டல் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு கொண்டக்கடலை சொல்லுவோம் இல்லையா, மஞ்சள் கலர்ல இருக்குது, அதையோ இல்ல கருப்பு கலர்ல இருக்கிறதையோ நீங்க வந்து 2ம் மிக்ஸ் பண்ணி கூட நீங்க சுண்டலாக நெய்வேத்தியம் செய்து தானமாக கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்வில் மிக சிறப்பான ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கண்கூடாக காணலாம். இந்த 26 ரிஷபத்துக்கு தான் ரொம்ப அருமையான நேரம்னு சொல்லிட்டு, ஆமா நீங்க நிறைய இந்த மாதிரி சொல்லிட்டீங்க, எங்களுக்கு வந்து நாங்க பார்க்குறோம், எங்களுக்கு ஒரு நிறைய ஒரு பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, உறவுகள் சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் இருக்குதுமா, என்னுடைய பேச்சுக்கு கூட மதிப்பு இல்லாம இருக்குது, நிறைய வந்து முயற்சிகள் போட்டும் எங்களுக்கு நடக்கல, ரொம்ப வந்து விரக்தியினுடைய விளிம்புல இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொன்ன ரிஷபத்திற்கு இந்த வருடம் உங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்கள்லாம் ரொம்ப அருமையான காலங்கள்.
குருவானவர் 3 என்ற மறைவு ஸ்தானத்திற்கு சென்றாலும் கூட அவர் அருமையாக உங்களுக்கு 7, 9, 11 என்ற அவருடைய வீட்டை பார்த்து, லாபஸ்தானத்தை பார்த்து அவர் வந்து பலப்படுத்துகிறார்னு சொல்லலாம். நல்ல தொடர்புகள் கிடைக்கும், நல்ல கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். நீங்க போய் வந்து ஒரு தொழில்ல இது வரைக்கும் வந்து நீங்க நிறைய அப்ளை பண்ணிட்டுலாம் வந்திருந்தீங்கன்னா, இப்போ வந்து அவங்களே கூப்பிட்டு உங்களுடைய ப்ராஜெக்ட்ல நல்லா சூப்பரா இருக்குப்பா, உங்களுக்கான வந்து ஒரு ஒப்புதல் வந்து நாங்க தரோம், நீங்க கேட்ட ஒரு சம்பள உயர்வோட உங்களுக்கான ஒரு நல்ல வேலை, நல்ல ஒரு மைக்ரேஷன், ஊர் மாற்றம், இடம் மாற்றம், தொழில் மாற்றம்னு சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் அருமையா கிடைக்கப்பெறும். பெண்கள் வந்து ஒண்டியா இருந்து எல்லா வேலையுமே செஞ்சிருப்பாங்க. பெண்களுக்கு வந்து ஒரு மாரல் சப்போர்ட் கிடைச்சிச்சுன்னா அவங்க வேகமாக ஓடக்கூடியவர்கள். ரிஷபத்தை பொறுத்த வரைக்குமே அந்த லக்ன ராசியில் இருக்கிற பெண்கள் எனக்காக ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணிக்கலாங்க, ஆனா மற்றவங்களுக்காக ஓடு ஓடுன்னு ஓடுறேன், ஆனா இது எதுக்கு தான் ஓடுறேன்னு தெரியல அப்படின்னு விரக்தியாக மனம் நொந்து போயிருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கான ஒரு நல்ல கேளிக்கை விருந்து நிகழ்ச்சிகள்ல, வீட்டுல சுப காரியங்கள் நடக்கிறதுல, சுப நிகழ்வுகள் தான் நடக்கும். உங்களுக்கு திருமணம் அந்த வயதுல இருந்தா, இல்ல உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் நடப்பது, அதே போல நாங்க விருப்பப்படுறவங்க, ஏன்னா அவர் வந்து வேற மதத்தை சேர்ந்தவர், எங்க வீட்டுல எப்படி சொல்றதுன்னு பயந்துட்டே இருந்தவங்களுக்குலாம் இப்போ உங்க வீட்டுல சொல்லி அதற்கான சம்மதம் வாங்கி ரொம்ப அருமையாக வந்து நீங்க திருமணம் வந்து பேசி முடிப்பது எல்லாமே வந்து இந்த காலகட்டம் வந்து அருமையாக இருக்கும்னு சொல்லலாம். நல்ல ஊர் மாற்றம் நான் சொல்லியாச்சு, வெளியூர்ல சொத்து வாங்குவது, நல்ல வந்து வண்டி வாகன சேர்க்கையில இருந்து எல்லாமே உங்களுக்கு லாபம். இப்ப நல்ல ஒரு பொருளாதார ஒரு உயர்வை வந்து கொடுக்கறதுக்கு தான் இந்த 26 உங்களுக்கு இருக்குது. இந்த காலகட்டம் நீங்க அமர்ந்த நிலையில் இருக்கும் அம்பாளை வழிபடும் பொழுது உங்கள் தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு, உடல் ஆரோக்கியம் முதற்கொண்டு இதுவரைக்கும் என் மனசுக்கு வந்து எதுவும் நிறைவா வந்து செயல் நடக்கலன்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் மிக சிறப்பான மன நிறைவான செயல்களை உங்கள் கண்முன்னே நடக்கும்போது அதுக்கப்புறம் என்ன, ரிஷபத்திற்கு சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்க போகிறீங்க. மிதுனத்திற்கு ஒரு அருமையான வருடம் அப்படின்னு சொல்லலாம். உச்சத்தை தொட போகிறாங்க அப்படின்னு நிறைய வந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்குது மிதுனம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு செயலை செய்து அதை முடியலன்னா ரொம்ப வந்து ஒரு விரக்தியின் விளிம்புக்கு போயிடும், ரொம்ப சோகமாயிடும். ஏன்னா புதன் வந்து ஒரு ஃபாஸ்ட் கிரகம் இல்லையா, என்னடா போனோம் உழைப்ப போட்டோம் நம்மளுக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே அப்படின்னு இருக்கக்கூடிய மிதுனத்திற்கு இந்த காலகட்டம் வந்து அருமையான வேலை வாய்ப்பு அப்படின்னு வந்து சொல்லிடலாம். ஏன்னா நம்மளுக்கு 7, 10 கூடையவர் இப்ப 2 என்ற இடத்திற்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு வருவார். இது வரைக்கும் ராசியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி டு ஜூன் வரைக்கும் இருப்பாரு. நிறைய வந்து எங்களுக்கு வந்து பிரச்சனைகளை கொடுத்தாருமா, நைட்டெல்லாம் தூங்கல, பிபி சுகர் தான் எங்களுக்கு ஏறி போச்சு அப்படின்றவங்களுக்குலாம் அவர் வக்கர நிலையில இருக்கிறதுனால ஒரு சில அந்த தாக்கங்கள்லாம் குறைந்து, பாதகாதிபதியும் அல்லவா, அதனால கொஞ்சம் நிறைய வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு இழுபறி இதெல்லாம் இருந்தவங்களுக்கு அதையெல்லாம் கடந்து இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கான நாட்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். சிறப்பா முயற்சி பண்ணுங்க, அழகா திட்டம் போடுங்க, வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து தவற விடாதீர்கள். நல்ல வந்து தொழில் மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம் எல்லா தரப்புல இருக்கிறவங்களுக்குமே, இல்லை ஒரு அரசாங்கத்துல வேலை பார்க்கறனாலும், இல்லை ஒரு பிசினஸ் பண்ணாலும், உத்தியோகம் பண்ணாலும் உங்களுக்கான மிகச்சிறப்பான ஒரு உயர்வு, தொழில் உயர்வு மட்டும் இல்லாம ப்ரமோஷன் மட்டும் இல்லாம உங்களுக்கான ஊதிய உயர்வும் கிடைக்கும். இது வரைக்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கெல்லாம் திருமணம், புத்திர பாக்கியம், நீண்ட தூர ஆன்மீக பயணங்கள், அதெல்லாம் வந்து நம்ம இப்போ ஒரு பாருங்க, நம்மளுக்கு உள்ளுக்குள்ளேயே இந்தியாவுக்குள்ளேயே போய் இருந்தவங்கலாம் இப்ப தூர தேசங்களுக்கு பயணிக்கக்கூடிய அருமையான வாய்ப்புகளையும் இந்த கிரகங்கள் உங்களுக்கு பெற்று தரப்போகுது. உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் நீங்கும். அதற்கான ஒரு மருத்துவம், நல்ல மருத்துவரை சந்திக்கக்கூடியது. சொத்தில் இருந்த கூட பிரச்சனைகள், பூர்வீக சொத்து, இல்லை இடமே வாங்கி ஒரு வீடு கட்டணும்லாம் இருந்தோமா அப்படின்றவங்களுக்குலாம் ஒரு நல்ல வந்து ஒரு இடம், தொழிலுக்கான இடம், கணவன் மனைவிக்கிடையே கருத்து மோதல்கள்லாம் இருந்தது, குடும்பத்துல வந்து மகிழ்ச்சி சந்தோஷம் இல்லை என்றவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அருமையான வந்து ஒரு குடும்ப சூழல் அமையும். இந்த நேரம் நீங்கள் வந்து காளஹஸ்தி சென்று நம்மளுடைய அம்பாளையும் இறைவன் இறைவியை வந்து வழங்கிவிட்டு வரும்பொழுது அங்கே போய் பரிகாரம்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் போய் அந்த மண்ணை வந்து மிதித்தாலே போதும், உங்களுக்கு அற்புதமான பலன்கள். உங்களுக்கு இல்லைம்மா நாங்கள் வந்து வெளியூரில் இருக்கோம், வெளிநாட்டில் இருக்கிறோம் அப்படின்றாங்கன்னா சிவ வழிபாடு மட்டும் செய்யுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சிவ வழிபாடும் சிவபுராணமும் பிரதோஷ நேரத்தில் நீங்கள் ஆலயத்தில் இருந்து அங்கே வந்து தேவையான அந்த பிரதோஷத்துக்கு அங்கே அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க இல்லையா,
அதற்கான உங்களுடைய உடல் உழைப்பை உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. பண்ணும்பொழுது மிகச் சிறப்பான பலன்களை உங்கள் கண்கூடாக காணலாம். வாழ்வில் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறக்கூடிய ஒரு அருமையான சூழல் இந்த 26 தரப்போகுது. கடகத்திற்கு ஒரு புதிய உத்வேகமும் தெம்பும் இந்த காலகட்டம் வரும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய அஷ்டம சனியில கூட இவ்வளவு கஷ்டம் இல்லம்மா. அஷ்டம ராகுல படாத பாடு, உடன்பிறப்புகள், சொந்தங்கள், உறவுகள் சார்ந்த பிரச்சனை, தொழில் ரீதியான பிரச்சனை, கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்குது, தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் குரு வந்து உங்களுக்கு ராசியிலேயே வந்து அமரக்கூடிய அற்புதமான சூழல் அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய பிள்ளைங்களுக்காக கஷ்டப்பட்ட பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு செயலையுமே செய்ய முடியல அப்படின்னு மனவேதனைப்பட்டவர்களுக்கெல்லாம் நீங்க சிறப்பாக திங்கள் தோறும் விரதம் இருந்து நீங்க வழிபடும் பொழுது இந்த சிவன், பார்வதி, பிள்ளையார், முருகர்லாம் இருக்கும்ல, அந்த படத்தை வாங்குங்க. முதல்ல இந்த கடகராசில அவங்களுடைய குடும்ப போட்டோவை ஃபேமிலியோட இருக்கிறத ஹால்ல போட்டோ வந்து ஃப்ரேம் போட்டு மாட்டி வைங்க. அந்த காலத்துலலாம் பாருங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒண்ணா இருக்கிற போட்டோ, ஃபேமிலி போட்டோ இதெல்லாம் ஒரு வீட்லயும் வந்து பெருசாக்கி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்க்க பார்க்க நல்லதை பார்க்க பார்க்க நல்ல விஷயங்களே நடந்தது. இப்ப கடகத்திற்கு பொருளாதார உயர்வு, தொழில் மாற்றம், நல்ல வந்து தன வருவாய், உங்க நிலையில இருந்து ஒரு அப்பு போறது நடக்காது, முடியாது அப்படின்னு மனம் நொந்து போயிருந்த அனைத்து செயல்களும் இப்ப வந்து விரைவாக நல்லாவே உங்க மனசுக்கு திருப்தியாவே ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி சின்ன சின்ன விஷயம் நடந்தா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப ஹாப்பின்னு சொல்லுவீங்க. பயப்படுறோம் நம்ம சொல்லிட்டோம்னா அடுத்து நம்மளுக்கு என்ன ஒரு கந்திருஷ்டி பட்டுடுமான்னு. ஏன்னா உலகத்துல அப்படிதான் இருக்குது. ஏன்னா ராகுவுடைய ஆதிக்கம் ஆயிடுச்சு இல்லையா? அதனால யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சொல்ல முடியல. இந்த காலகட்டம் கடகத்திற்கு நடக்கக்கூடிய பலன்களும் வரப்போகிற அனைத்து விதமான நலன்களும் நீங்க செய்த அந்த முன்னோருடைய பூஜா பலன், உங்களுடைய பிறவி பலன் எல்லாம் சேர்ந்து உங்கள் வாழ்க்கைக்கு மிகச் சிறப்பான முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் மிக அழகாக தரவிருக்குது அப்படின்னு சொல்லலாம். சிம்மத்துல நிறைய வந்து உடல் ஆரோக்கிய குறைபாடு ஃபர்ஸ்ட், அப்புறம் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஸுமா, நிறைய கன்ஃபியூஷனு, என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல. சொந்த லைஃப்லயும் சரி, பிஸ்னஸ்லயும் சரி, நம்மளுடைய பர்சனல் லைஃப்லயும் சரி, அப்புறம் பொருளாதாரத்திலயும் சரி, கடன் நிறைய வாங்கிடுறோம். ஒரு சின்ன கடன் வாங்க போறோம், அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கி வட்டி குட்டி போட்டு இப்ப வந்து எங்களுக்கு கடன்காரன் என்ற பெயரோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம என்னுடைய பேச்சுக்கே மதிப்பு இல்ல, வீட்டுல நான் ஒரு ஆளாவே மதிக்கிறது இல்லை அப்படின்லாம் மன வருத்தப்பட்டு கொண்டிருந்த சிம்மத்திற்கு ஏதோ குருதான் வந்து நல்லா செஞ்சு கொண்டிருந்தார் அப்படின்னு வந்து ஒரு ஆறுதல் பட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில ஒரு வருமானம் வந்தது, ஏதோ வந்து நாங்க அன்றாட ஒரு ரொட்டீன் லைஃப்பை வந்து தட்டு தடுமாறி வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப 12க்கு வராரே என்ன பண்ணுவாரு அப்படின்னும் போது அச்சப்பட வேண்டாம். ஏன்னா குருவுக்கு வந்து சனியுடைய பார்வையும் இருக்கு. அஷ்டம சனியின் தாக்கத்தை குறைக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லிடலாம். இந்த காலகட்டம் நல்லா வந்து ஒரு ஊர் மாற்றத்தை கொடுத்துருவாரு. அஷ்டம சனி அந்நிய தேசத்தில் சிறப்பு பெறும் அப்படின்னாங்க. அதனால இந்த காலகட்டம் கிடைக்கக்கூடிய மாற்றங்களை தாராளமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தில் இந்த குறைபாடுகள்லாம் நீங்குவதற்கு ஒரு இயற்கை வைத்தியங்கள், ஒரு மெடிடேஷன், ஒரு தியானம் இதன் மூலியமாக உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து சீர்படுத்திக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும் சொல்லலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு நல்ல லக்னங்களா இருக்கிறீங்க. இப்ப வந்து ஒரு ரிஷபம், ஒரு கடகம், ஒரு கன்னி, விருச்சகம், மகரம், மீன லக்னங்களாக இருக்கும்பொழுது சிம்மம் ராசியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பலன்கள் நல்லதாகவே இருக்கும். அடிச்சு தூள் கிளப்பிட்டு ரொம்ப அப்படி இப்படின்லாம் கஷ்டம் இல்லாம ரொம்ப கேஷுவலாவே கலந்து வந்துடலாம். உங்களுடைய தசா புத்தி வந்து சனி, ராகு, கேது இல்லாமல் இருக்கும்போது அடிதூள் அட்டகாசமே. உங்களுக்கான ஒரு நல்ல செயல்களும், ஒரு பதவி உயர்வு, உத்தியோக உயர்வு, அதே போல ஊர் மாற்றம், உங்க சுகஸ்தானங்களை பெருக்கிக் கொள்வது, இப்படின்ற ஒரு சில நல்ல விஷயங்களையும் செய்து கொடுக்கும். அந்த நேரத்துல வந்து ஒரு இறைவனுடைய திருநாமத்தை ஓம் நம சிவாய, சிவாய நமக அப்படின்னு வந்து சொல்றதோ, இல்ல ஓம் சரவண பவன் சொல்றதோ அப்படின்னு இறைவனின் திருநாமத்தை சொல்ல சொல்ல உங்களுக்கு மிகச் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்வது பிரதோஷ காலங்கள்ல உங்களுக்கு மிகச் சிறப்பான பலன்களை கண்கூடாக காணலாம். சிம்ம ராசி லக்னக்காரர்களுக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இதை வந்து கொஞ்சம் முன்னாடி தூக்கி போட்டுறீங்களாமா? சிம்மராசி அன்பர்கள், இந்த காலகட்டம் குரு பார்வை இருந்தாலும் கூட அடக்கமா இருந்துருங்க, பிரச்சனை கிடையாது. அமைதியா இருந்துருங்க, வந்த பிரச்சனை தானா போயிடும். தான தர்மம் தான். ஏழை எளியவருக்கு வறியவருக்கு சனிக்கிழமை தோறும் உங்களால் இயன்ற உதவியை செய்யும் பொழுது மாற்றுத்திறனாளிகளுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் உங்களை ட்ரஸ்ட் ஈடுபாடோடு நீங்க வந்து தான தர்மங்கள்லாம் செய்யும்போது உங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய இன்னல்கள்லாம் அப்படியே சூரியனை கண்ட பனி போல் எளிமையாக விலகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம்.
நிறைய மெடிடேஷன் யோகா பண்ணிடுங்க. அது வந்து பண்ண 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 உங்களுடைய மனநிலை ஒருமுகப்படுத்த இறைவன் கிட்ட வந்து நெருங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அவர் வந்து உங்க கைய பிடிச்சு கூட்டிட்டு போய் கன்னிக்கு தான் வந்து ரொம்ப அருமையான வருடம், ஜாக்பாட் வருடம் அப்படின்னு வந்து சொல்லலாம். கன்னி வந்து காத்திருந்தது அப்படின்லாம். இது உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் பேக்கேஜே வந்து இப்ப இறைவன் தர்றாரு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. நிறைய ராகுகேது வந்து ராசி லக்னத்துல இருந்து அவங்க பட்ட கஷ்டம் வந்து ரொம்ப சொல்லி மாளாது. 7ல் வந்து ராகு, ராசியில கேது எப்படி இருந்திருக்கும். ஒரு பெரிய வழக்குள்ள சிக்கி அவங்க வந்து அவங்களாவே இல்லை அப்படின்ற மாதிரி உடல் ஆரோக்கிய குறைபாடுல இருந்து, குடும்ப உறவுகள்ல இருந்து, ஒரு படிப்புல தடைப்பட்டதுல இருந்து, கடன் பிரச்சனையில இருந்து, கண்ணியினுடைய கதையை வந்து எழுதினா ஒரு பெரிய கின்னஸ் ரெக்கார்டே வைக்கலாம். அந்த மாதிரி எல்லா வகையிலையுமே நிறைய வந்து மற்றவங்களுக்காக தாமா வாழ்ந்தோம், எங்களுக்காக நாங்க எதையுமே நினைத்து பார்க்கல, தியாகத்தின் இருப்பிடமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்த கன்னிக்கு நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்து கொண்டிருந்தாலும் இந்த காலகட்டம் கன்னிக்கு இப்ப வரக்கூடிய லாபத்தில் வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை தரவிருக்கிறார். 10, 11 2 இடங்களிலும் பயணிக்கும் பொழுது 10ஆம் இடத்துல இருக்கும்போது கூட உங்களுக்கு தொழில ஒரு மனநிறைவை கொடுக்கல அவரு. என்ன பண்ணாரு, நீங்க வந்து ஒரு 5 பேருடைய வேலையை வந்து ஒண்ணா செய்தாலும் உங்களுக்கான வந்து அந்த ஒரு நல்ல ஒரு வருவாயோ, ஒரு தொழில் செய்ற இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழலோ இல்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யாரெல்லாம் டார்ச்சர் குடுத்தாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு வந்து செக் வச்சாங்களோ, இல்ல கூட வேலை செஞ்சவங்களே போட்டு குடுத்தாங்களோ, அவங்க எல்லாருமே வந்து உங்களுடைய திறமை, உங்களுடைய நல்ல குணத்த புரிந்து கொண்டு, உங்களுக்கான ப்ரமோஷனுக்கு அவங்களே உங்கள வந்து பரிந்துரை செய்வாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இப்ப எந்த அளவுக்கு நமக்கு நேரம் நல்லா இருக்குன்னு. ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. காலம், நேரங்கள் தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்துக்கும், நாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைக்கும் காரணம். இந்த காலகட்டம் கன்னிக்கு நல்ல தொழில், திருமணம், வேலைவாய்ப்பு, குழந்தை பேரு, நீங்க எதிர்பார்க்காத, நினைக்காத எல்லா நல்லதும் நடக்கும். எல்லாம் மனநிறைவா இருக்கும். வெளியூர் வேலை வாய்ப்பு, அதற்காக ஒரு பாஸ்போர்ட், விசாலாம் சிக்கல்கள்லாம் இருந்ததுன்னா, அதெல்லாம் நீங்கி இப்ப உங்களுக்கு வந்து தாராளமாக கிடைக்கப்பெறுவது அப்படின்னு கன்னி அடையக்கூடிய பலன்கள் ஏராளம். உங்களுக்கு வந்து ஒரு சனி, ராகு, கேது, செவ்வாய் இந்த தசாபுதிகள்லாம் இல்ல அப்படின்னாலும், குறிப்பா செவ்வாய், ராகு, கேது தான். அந்த தசாபுதிகள் இல்ல. நல்ல லக்னங்களாக இதே வந்து ஒரு ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீன லக்னங்களாக இருக்கும் பொழுது, அடிதூள் அட்டகாசமே! உங்களுக்கான அனைத்து விதமான சிறப்பான பலன்களையும் கண்கூடாக காணலாம். நிறைய உங்களுக்கு வந்து ஆனி, ஆடி, ஆவணி மாதங்கள்லாம் உங்களுக்கு இன்னும் வந்து பலன்களை வந்து ரெட்டிப்பாக குடுக்கும். இன்னும் ஜூனுக்கு மேல இன்னும் சொல்லவே வேண்டாம். கன்னி கனிவான காலம். நல்லா வந்து ஒன்னொன்னும் வந்து ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா எப்படி நம்மளுக்கு இனிப்பா இருக்கும், அந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் அவ்வளோ அற்புதமா, அருமையா, சந்தோஷமா இருக்கும். இந்த காலகட்டம் நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீரங்கம் பெருமாளை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. அங்க இருக்கும் இல்லையா, ராமானுஜருடைய பூத உடலை பார்த்து வருவது உங்களுக்கு இன்னும் வந்து அதிகப்படியான பலன்களை அற்புதமாய் பெற்றுத்தரும். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சோரலட்சுமி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.